அந்த மாற்றம் ரைட் ஆர் ராங் சொல்றதுக்கு காலம் பதில் சொல்லும். ஆனால் மாற்றத்திலும் நிறைய பேர் அயோக்கியர்கள் இருக்கிறார்கள். இப்போது whether it is Vijay has not paid his taxes, Vijay is not தனி மனிதன் ஒழுக்கம் கிடையாது, பழக்கங்கள் கிடையாது, அந்த மாதிரி நிறைய இருக்குது பேசணும்னா. பட் தேவையில்லை. பட் நான் இந்த ஒரு சில நாட்களாக லட் இஸ் சம்டைம் இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோன் நம்பர்ஸ் வருது. ஊழல் செய்தால் இங்கே கூப்பிடுங்க, இதை செய்தால் இந்த தவறு செய்தான்னு சொல்லிட்டு. இப்போது இன்றைக்கு இந்த ஒரு சில மினிஸ்டர்ஸோட பிஏ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காணொலிகள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இன்னும் அந்த மந்திரிகளோட பிஏஸ்க்கு ஃபோன் அடிக்கலை. பட் நான் வந்து டிவிஎஸ்சி கோயம்புத்தூருக்கு அடித்தேன். அப்போ டிவிஎஸ்சி கோயம்புத்தூர் அந்த தம்பி ரொம்ப மரியாதையாக பேசினார். அது வந்து தவறு சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப ரொம்ப மரியாதையாக. நான் எப்பவும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட் ஃபோன் எடுத்ததுக்கு பார்க்கல ரொம்ப வருஷமாக. அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணி சாயந்தரம் 7:30 மணிக்கு பதில் கொடுத்தாருன்னா நான் 25 லட்சம் கொடுத்தார். ஈசிஆர் ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அவர் பட்டாது, அவருக்கும் கிடைக்கல. அப்போது இவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்குது. நான் இதை ஓப்பனாகவே பேசிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்கூல் என்ஓசி இந்த செங்கோட்டையன் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது அதிமுக பீரியடில் 16 to 21 இதுக்கும் எனக்கு அந்த ஆளை நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நான் போய் கேட்டேன் ஓப்பனாகவே அவர்கிட்ட, சார் நீங்கள் என்ன காசு வாங்குறீங்களா? அப்போ அவர் சொன்னாங்க, ஐயோ கீதம்மா நான் அப்படிலாம் வாங்குவேனாம்மா, அதுவும் உங்ககிட்ட வாங்குவேனாம்மா. அப்போ என்கிட்ட வாங்க மாட்டேன், அடுத்தவங்கிட்ட வாங்குவான்ட்டு அதான் கணக்கு. இது என்னோட நம்பர். நீங்கள் வந்துட்டு என்னோட தொகுதி மக்கள் எதனா பிரச்சனை இருந்தால் எனக்கு சொல்லலான்னு சொன்னார். அப்போ வந்து நான் அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனை எடுக்கலை. பட் ஹிஸ் பிஏ இந்த ஃபோனை எடுத்து, ஐ திங்க் த எம்எல்ஏஸ் நேம் சம் திலீப் குமார். நான் கேட்டேன் உங்கள் எம்எல்ஏ பேர் என்னங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன் எங்கே ஊழலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பிகாஸ் டிவிஎஸ்சி இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நான் டிவிஎஸ்சி போயாச்சு, லோக் அதாலத் போயாச்சு, எல்லாமே நம்மளை வந்துட்டு நடக்க வைப்பாங்க 100 தடவை. நம்மளுக்கு சலிச்சு போய் சனியம் வேண்டாம், கேஸே வேணான்னு நம்ம வாபஸ் வாங்கணும். அந்த நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, தட் இஸ் கற்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி வந்து நான் ஒரு காணொலி பார்த்துருந்தேன். திமுக ஒரு சில கட்சிகளெல்லாம் அலைன்ஸ் போடுற மாதிரி. இப்போ வந்துட்டு எப்பேற்பட்ட நம்ம இந்த கட்சிகள் எல்லாமன்னா திமுக ஊழல் பண்ணது கரெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதிமுக மக்கள் ஆக்ஷன் சே பார்ட்டி அதிமுகவில் இருக்கும் நபர்கள் பெரிய ஊழல்கள் செய்திருக்கிறார்கள். அண்ட் ஆல்சோ ஆல் தி அதர் பார்ட்டிஸ், தட் இஸ் அவங்க கூட இருக்க அலையன்ஸ் பார்ட்டிஸ் யாருமே யோகிய சிகாமணிகள் கிடையாது. அதுக்கு தான் மக்கள் இந்த தடவை ஒரு மாற்றம் கொடுத்துருக்கிறார்கள். அந்த மாற்றம் ரைட் ஆர் ராங் சொல்றதுக்கு காலம் பதில் சொல்லும். ஆனால் மாற்றத்திலும் நிறைய பேர் அயோக்கியர்கள் இருக்கிறார்கள். இப்போது whether it is Vijay has not paid his taxes, Vijay is not தனி மனிதன் ஒழுக்கம் கிடையாது, பழக்கங்கள் கிடையாது, அந்த மாதிரி நிறைய இருக்குது பேசணும்னா. பட் தேவையில்லை. பட் நான் இந்த ஒரு சில நாட்களாக லட் இஸ் சம்டைம் இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோன் நம்பர்ஸ் வருது. ஊழல் செய்தால் இங்கே கூப்பிடுங்க, இதை செய்தால் இந்த தவறு செய்தான்னு சொல்லிட்டு. இப்போது இன்றைக்கு இந்த ஒரு சில மினிஸ்டர்ஸோட பிஏ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காணொலிகள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இன்னும் அந்த மந்திரிகளோட பிஏஸ்க்கு ஃபோன் அடிக்கலை. பட் நான் வந்து டிவிஎஸ்சி கோயம்புத்தூருக்கு அடித்தேன். அப்போ டிவிஎஸ்சி கோயம்புத்தூர் அந்த தம்பி ரொம்ப மரியாதையாக பேசினார். அது வந்து தவறு சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப ரொம்ப மரியாதையாக.
நான் எப்பவும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட் ஃபோன் எடுத்ததுக்கு பார்க்கல ரொம்ப வருஷமாக. அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணி சாயந்தரம் 7:30 மணிக்கு பதில் கொடுத்தாருன்னா நான் வந்து அதை பாராட்டுகிறேன். அதில் டெஃபினட்டாக தெர் இஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட். அப்போ அந்த தம்பி சொல்கிறார், ஊழலுக்கு எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ்? எந்த எவிடன்ஸ் கொடுக்க முடியும்? எவனா ஒருத்தன் வந்து காசை வந்து கேட்கும்போது நாங்கள் வந்து டேப் பண்ண முடியுமா, ஃபோட்டோ எடுக்க முடியுமா? கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சப்போஸ் ஒரு டெத் சர்டிஃபிகேட் இல்லாட்டி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட், லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் நிறைய இருக்குது. ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்க்கு போய் அப்ளை பண்ணும்போது டிலே ஆகும்போது அது ஊழல். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆன்லைனில் வாங்கிடலாம், அதெல்லாம் இஃப் இட் இஸ் ஆன்லைன் ஐ எம் நாட் கம்ப்ளைனிங். பட் இது என்னோட அனுபவம். என்னோட வீட்டுக்கு பட்டா கேட்டு ஆல்மோஸ்ட் 6 years ஆச்சு. தட் இஸ் அதிமுக ஆட்சியிலையும் நடக்கலை, திமுக ஆட்சியிலையும் நடக்கலை, இந்த ஆட்சியிலும் எதுவுமே நடக்கலை. ஓகே, திஸ் இஸ் வாட் நான் வந்து அனுபவிச்சேன். அப்போ வந்துட்டு கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுக்கணுன்னா, நான் வந்து ஆக்சுவலி ஐ வென்ட் டு லோகாயுக்தா. அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கேட்குறாங்க எவிடன்ஸ். வாட் இஸ் த எவிடன்ஸ்? எப்படி கொடுக்கறது? அவன் பணம் கேட்கும்போது வீட்டில் இருக்க சடனாக படிக்கட்டு மேலே கேட்குறான். அப்போ நம்மகிட்ட ஃபோன் இருக்காது. அப்படியே ஃபோன் இருந்தாலும் நம்மளால் அது வீடியோ பண்ண முடியாது, டேப் பண்ண முடியாது. ஆனால் அதை கொண்டு வர சொல்கிறாங்க எவிடன்ஸ். எவிடன்ஸ் வந்து ஒரு டைம் இருக்கணும். 15 நாட்களுக்குள்ளார இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும், இல்லாட்டி 30 நாட்களுக்குள்ளார இதெல்லாம் கொடுக்கணும். செக்லிஸ்ட் கொடுங்க, இந்த ஐட்டம்ஸ் நீங்கள் இதோட கொடுக்கணும். அந்த அந்த பேப்பர்ஸ், அந்த எவிடன்ஸ் மேலே நாங்கள் வந்து இது இஷ்யூ பண்ணுவோம்னு சொன்னேன்னா தட் இஸ் ரைட். ஆனால் வருஷங்கள் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒரு அம்மா 27 லட்சம் ரூபாய் பட்டாக்கு கொடுத்துருக்காங்க. 27 லட்சம். அவங்களுக்கு என்னென்னா கஷ்டம், அந்த வீடை விற்று தான் அவங்களால பொழப்பு நடத்தணும்னு சொல்லி. அவங்களுக்கு வேறு எந்த வருமானமும் கிடையாது, வயசானவங்க. அப்போ வந்துட்டு அந்த வீடை விற்றாதான் அவங்க குழந்தைங்கள் எல்லாத்துக்கும் பாகம் பிரிச்சுட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு 2 கோடியோ 5 கோடியோ என்ன வந்தால் அந்த வட்டியில் தான் அவங்களால சாப்பிடணும். என்னென்னா அவங்களால வேலை செய்ய முடியாது, உடம்பும் சரியில்லை. அந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து 25 லட்சம் கொடுத்தார். ஈசிஆர் ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அவர் பட்டாது, அவருக்கும் கிடைக்கல. அப்போ இவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்குது. நான் இது ஓப்பனாகவே பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்கூல் என்ஓசி இந்த செங்கோட்டையன் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது அதிமுக பீரியடில் 16 to 21 இதுக்கும் எனக்கு அந்த ஆளை நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நான் போய் கேட்டேன் ஓப்பனாகவே அவர்கிட்ட, சார் நீங்கள் என்ன காசு வாங்குறீங்களா? அப்போ அவர் சொன்னாங்க, ஐயோ கீதம்மா நான் அப்படிலாம் வாங்குவேனாம்மா, அதுவும் உங்ககிட்ட வாங்குவேனாம்மா. அப்போ என்கிட்ட வாங்க மாட்டேன், அடுத்தவங்கிட்ட வாங்குவான்ட்டு அதான் கணக்கு. அப்போ வந்துட்டு 24 மணி நேரத்தில் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மயிரும் பண்ணல. இதுதான் உண்மை. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பட் இதுதான் பேசணும். ஏன்னா கொந்தளிக்குது. நான் வந்து என்னோடய ப்ளே ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் மட்டும் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சலிச்சு போச்சு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும், சானிட்டரி சர்டிஃபிகேட், அப்புறமேல் ஃபயர் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட், அதை எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச மறுபடியும் அதுக்காக போகணும். இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு இந்த 15 வருஷமாக. நாட் 15, சாரி, ஃப்ரம் 2015 to 26, 11 இயர்ஸாக. அப்போ வந்துட்டு என்னோடய ஃபீஸ் மொத்தமே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து 10,000 to 20,000 அவ்வளோதான் ஃபீஸ். ஆனால் இன்றைக்கு அதே பள்ளிக்கூடங்கள் அதே இதுக்கு 1,50,000 எல்லாம் வாங்குறாங்க. சத்தியமாக இந்த மக்களுக்கும் அறிவில்லை. நிஜமாகவே நல்ல படிப்பு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டில் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதோட அருமை தெரியறதில்லை. இப்போது நான் நடத்தும் காலேஜுக்கு எதுக்காக ஒரு ஸ்கூல் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க பஸ்ஸு நிறுத்திருக்கிற பார்க்கிங் ஸ்பேஸில் ஸ்கூல் சில்ட்ரன் வர்றதுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஸ்கூலுக்குள்ளார போய் நிறுத்த முடியாது. ரோட்டு மேலேயே நின்று ரோட்டு மேலேயே டிராஃபிக். அப்போ மட்டும் எப்படி இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த கார்ப்பரேஷன் இந்த சாங்ஷன்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு புரியல. நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள காலேஜ் ஸ்கூலெல்லாம் எங்கள் காலேஜ்குள்ளார வந்துட்டு போவோம். எங்களுக்கு அவ்வளோ பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால்
ஒரு பெரிய காலேஜ் பிஎஸ்டி டெக்லேயே பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை. நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால். ஐம் சாரி ஐ ஹேவ் டு யூஸ் த நேம்ஸ். ஐ டோன்ட் கேர் அபவுட் தீஸ் பீப்புள். தே கேன் ஃபைண்ட் ஃபால்ட் வித் மீ. ஐ எம் நாட் பாதர்ட். இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கண்டிப்பாக நான் அனுபவித்தது. நான் பேசியே தீரணும். அப்போது காசு கொடுத்தா எல்லாமே நடக்கும். காசு கொடுக்காட்டி இருந்தாலும் எல்லாமே இல்லை என்று தான் ரிப்போர்ட் வரும். இது நான் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலே பார்க்குறேன். இன்றைக்கு வந்திருக்க காலேஜஸ்க்கெலாம் ஒரு ஃபெசிலிட்டி இல்லாதவனுக்கு 60 சீட் கொடுத்துருக்காங்க. நான் 32 வருஷமாக நடத்துகிறேன். அந்த மந்திரி பரதேசி ஒரு காலகட்டத்தில் பொம்பளை சப்ளை பண்ண சொன்னான்னு சொல்லி நான் செய்யாததால் நான் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கேன். நான் கோர்ட்டில் போய் இந்த கேஸுகளை ஜெயித்து எல்லாத்துக்குமே எனக்கு உறுதுணை இருந்தது கடவுள். ஆனால் இன்றைக்கும் எனக்கு அந்த 20 சீட் கொடுக்குறதுக்கு என்னை அப்படி அழைக்க வைக்கிறாங்க. இட்ஸ் ஓகே. அந்த 20 சீட்டால் நான் என்ன டொனேஷனும் இல்லை, ஒரு மயிர் மண்ணாங்கட்டி நான் வாங்க மாட்டேன். அதுக்கெல்லாம் இல்லை. பட் எப்படி இந்த நாட்டில் எப்படி பெரிய ஊழலை எதிர்ப்போம், ஊழலுக்கு இது குரல் கொடுப்போம் சொல்கிற இந்த அரசியல்வாதிகள், நான் பச்சையாகவே பேசுகிறேன். நான் ஓப்பனாகவே என்னோட யூடியூப்பில் போடுறேன். ஒரு நல்ல மனிதனாவது இந்த அரசியல்வாதிகளை பார்க்குறானா, இல்லாட்டி ஆஃபீஸர் பார்க்கறது இல்லையா? இந்த ஐஏஎஸ் மாதிரி, இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஊழல்வாதிகள் நான் என்னோட வேறு எந்த ஸ்டேட்லையும் இந்த அளவுக்கு பார்த்ததில்லை. ஐ ஹேட் இண்டஸ்ட்ரீஸ் இன் ஆந்திர பிரதேஷ். இந்த அளவுக்கு கிடையாது. திமிர் கிடையாது. ஐயோ, இங்கே இருக்கிறவங்களுக்கு திமிர் உச்சி இப்படி சேட்டலைட் மாதிரி வெடிச்சிட்டு போகிறோம். அந்த அளவுக்கு ஊழல். அப்போ இதை பற்றி நம்ம பேசுகிறோம். நான் எங்கே இது வந்தேன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க ஒரு சில நம்பர்ஸ். அப்போ அதில் ஒரு நாமக்கல் எம்எல்ஏ இது என்னோட நம்பர் நீங்கள் என்னோட தொகுதி மக்கள் எதனா பிரச்சனை இருந்தால் எனக்கு சொல்லலான்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனை எடுக்கலை. பட் ஹிஸ் பிஏ இந்த ஃபோனை எடுத்து, ஐ திங்க் த எம்எல்ஏஸ் நேம் இஸ் சம் திலீப் குமார். நான் கேட்டேன், உங்கள் எம்எல்ஏ பேர் என்னங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், எங்கே ஊழலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? பிகாஸ் டிவிஎஸ்சி இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நான் டிவிஎஸ்சி போயாச்சு, லோக் அதாலத் போயாச்சு, எல்லாமே நம்மளை இப்படி நடக்க வைப்பாங்க 100 தடவை. நம்மளுக்கு சலிச்சு போய் சனியம் வேண்டாம், கேஸே வேணான்னு நம்ம வாபஸ் வாங்கணும். அந்த நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. ஜோசப் விஜய், நீ நிஜமாவே நல்லது பண்ணும். நீ நல்லது பண்ணால் நான் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணேன். பட் ஐ ஆம் நோ ஃபேன் ஆஃப் யோர்ஸ். I will never be a fan of yours. But if you do something good, I will appreciate. அதுவும் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்காக நீ செய்தால் நான் அதை பாராட்டுவேன். அப்போ அந்த தம்பி சொல்லிச்சு, இல்லை மேடம் எங்கள் தொகுதி மக்களுக்கு தான் நம்பர் கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஊழல் பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எப்படி ஊழலை நம்ம ப்ரூவ் பண்ணுவோன்னா, சப்போஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா ஒரு 30 நாள் 40 நாளுக்குள்ளால ஆக்ஷன் எடுக்காட்டி அது ஊழல் தான். என்னன்னா எங்களை அழைக்க வைக்கிறாங்க, ஓட வைக்கிறாங்க. சலிச்சு போய் நம்ம வந்துடுவோம், கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டோம். இப்போ மெட்ராஸ் கார்பரேஷனில் நடக்குது இந்த பில்டிங் சாங்ஷன்ஸு, இந்த சிஎம்டிஏ எல்லாமே ஊழல். இந்த பிக் பில்டர்ஸ் எல்லாருமே அயோக்கியர்கள், எல்லாருமே பிக் மாஃபியா ஆர் மாஃபியா ராஸ்கல்ஸ். ஐம் சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பட் தட்ஸ் த ட்ரூத். எல்லோருமே கொள்ளை கொள்ளை கொள்ளை. எவ்வளோ பேருக்கு அந்த ஊழல் பணம் கொடுக்க முடியும்? என்னால் கொடுக்க முடியும். பட் நான் கொடுத்தா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமானா முடியாது. அப்போ நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். ஸ்டிங் ஆப்ரேஷன் நான் பண்ணி இருக்கிறேன். பட் ஒரு ஆக்ஷனும் இல்லை. டிவிஎஸ் இல்லை, இது இல்லை, அதில் எல்லாம் வேஸ்ட்டு. ஏனென்றால் அந்த ஊழல்வாதிகள் தான் அந்த டிவிஎஸ்சிலே போய் ஆஃபீஸர்ஸாக உட்கார்றாங்க. ஒரு நேர்மையான மனிதன் அங்கே உட்காருவது இல்லை. ஸோ விஜய், இஃப் யூ ரியலி மீன் பிஸ்னஸ், நீங்கள் இந்த ஆதவ், இந்த புசி ஆனந்த், இந்த நிர்மல் குமார் ப்ளஸ் இந்த செங்கோட்டையன், இப்போ உங்கள் கட்சியில் ஃபாதர் ஆஃப் ஊழல்னால் செங்கோட்டையன், இந்த மாதிரி ஆட்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் ஊழலை எதிர்ப்பீர்கள்? ஊழல் பெருச்சாளிகளே அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்படி ஊழலை எதிர்ப்பீர்கள்? இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். பட் டெஃபினட்டாக ஊழல் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தலை விரிச்சு கொண்டு தான் இருக்கிறது.
நான் ஒரு ஐ திங்க் ஐ ரோட் அ லெட்டர் ஸ்டாண்ட் கரெக்டட் மேபி அபவுட் 1 month மேலே ஆயிடுச்சு டு டாக்டர் அருண்ராஜ் தி ஹெல்த் மினிஸ்டர், சிஎம் செல், கவர்னர் எல்லாத்துக்குமே எழுதியிருக்கேன். எப்படி இந்த தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலில் அங்கே இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சண்முகம் சொல்கிற ஒரு மனிதர் பெரிய ஊழல் பெருச்சாலி, அயோக்கியன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர், அவனுக்கு கீழே அவன் அனுப்பும் சம் கமிட்டி மெம்பர்ஸ், இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் அவனுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு, இவன் வந்து இதுக்கு முன்னால் இருந்த டாக்டர் ஆனி கிரேஸ்ன்னு சொல்கிற ஒரு பொம்பளைக்கு ஜால்ரா அடித்து கொண்டு கடைசியில் அந்த பொம்பளைக்கு அகெயின்ஸ்ட் அப்ரூவர் ஆகி டிஎம்கே கவர்மெண்ட்டில் அந்த பெண்மணியை சஸ்பெண்ட் பண்ணி, ஐ டோன்ட் நோ வாட் தே ஹவ் டன், வாட் ஆக்ஷன் தே ஹவ் டன் டேக்கன், ஐ டோன்ட் நோ. பட் ஈவன் அந்த பொம்பளையோட கை கோர்த்து கொண்டு எவ்வளோ பெண்கள், இந்த யங் நர்சஸ் பாவம் அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்குது அந்த பொம்பளை. தட் இஸ் மிரட்டுறது. இந்த ஆறுன்னு ஏதோ ஒரு நம்பரை வந்து நான் கொடுக்க மாட்டேன், இல்லாட்டி அதை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லி எவ்வளோ நல்ல நர்சஸ் எல்லாமே இங்கேருந்து அவங்கள ஹாரஸ் பண்ணி அவங்கள அப்படி கொடுமைப்படுத்தி அவங்கள டெல்லிக்கு போய் வேலை செய்கிறாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மை மேடம், நீங்கள் ஒருத்தர் தான் தைரியமாக பேசுங்க. இந்த இது வந்துட்டு நான் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் சொன்னேன், பிகாஸ் ஷீ இஸ் எ லேடி. அவங்க எதனா ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. நான் சொன்னேன், அவங்க பேர் சொல்ல விரும்பல, பட் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். சொன்னேன், மேம் நான் வந்து உங்களை எல்லாத்தையும் விட வயசில் ரொம்ப பெரியவா, நீங்களாம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் கூச்சப்படுறாங்க இதை பேசுறதுக்கு, ஏன்னா அவங்க வாழ்க்கையே மோசமாக போச்சு. எப்படி அந்த பொம்பளை ஒரு சிலர் ப்ராஸ்டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு, திமிர் பிடிச்ச பொம்பளை. வெளிநாட்டுக்கு போகிறவங்க அந்த ஏதோ சர்டிஃபிகேட் எதுக்கோ போவாங்களாமா, அந்த சர்வீஸ் ஏதோ எனக்கு ஐ எம் நாட் வெரி ஷோர் வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ். பட் அவங்கள கொடுமைப்படுத்தி 30,000-40,000 கொடுக்காட்டி தப்பான வழிக்கு இழுத்துட்டு போய், இவர்களெல்லாம் பேய்கள், அரக்கிகள். இந்த மாதிரி அரக்கர்களும் அரக்கிகளும் இந்த கவுன்சில்ஸில் தலைமை இது கொடுத்து, ஆக்சுவலி எனக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அன்றைக்கு இந்த ஹெல்த் செக்ரட்டரி, ஷி வாஸ் அ லேடி, ஐ ஃபர்கெட் ஹர் நேம், ஷி இஸ் ஃப்ரம் ஒரிசா. அவங்க வந்து ஒரு அந்த கரப்ஷன் இதுக்கு ஒரு ஜியோ போட்டு பண்ணியிருக்காங்க. பட் நோ ஆக்ஷன் ஹஸ் பீன் டேக்கன், நத்திங். அதுக்கப்புறம் டாக்டர் செந்தில்குமார் அந்த போஸ்ட்டில் உட்காருமாது ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்க்கு சம்திங் ஐ கெப்ட் ஆஸ்கிங் ஃபார் அப்பாயின்மெண்ட், எனக்கு கிடைக்கல. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் நிலைமை. அதே செந்தில்குமார் இன்றைக்கு விஜய்க்கு வந்து செக்ரட்டரி அங்கே இருக்கு. ஐ திங்க் ஹீஸ் த சீஃப் செக்ரட்டரி, ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் வாட் இஸ் இஸ் டெசிக்னேஷன். பட் அவருக்கு முன்னால் என் லெட்டர் வைக்கலையோ இல்லாட்டி என் மெயில்ஸை வைக்கலையோ எனக்கு தெரியாது. நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு எனக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா அங்கே இருக்க அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாம் ஊழல் பெருச்சாளிகள், என்னென்னா எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும். நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஐயா நான் நிறைய பாதிக்கப்படுறேன். எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இந்த காலேஜுகள் நடத்தி தான் சோர்த்திங்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை, நிலைமை இல்லை. நான் வந்துட்டு இது நாள் மட்டும் எந்த குழந்தைகிட்டையும் டொனேஷன் கேட்டு வாங்கினது இல்லை. அப்படி இப்படி என்னோட ஸ்டாஃப் என்றைக்கு நாள் பண்ணி இருந்தால் முதல் காலகட்டத்தில் அதுக்கு தான் நான் ஃபுல் காலேஜ் ஃபுல்லாகவும் நான் என்ன போட்டிருக்கேன், நோ டொனேஷன் நோ கேபிட்டேஷன். ஏனென்றால் அவங்க அந்த கேள்வி கேட்கணும், நீங்கள் ஏன் அந்த போர்டை போட்டிருக்கீங்க, எப்படி கேட்குறீங்க சொல்லிட்டு. அதில் இன் மை என்டையர் கேம்பஸ் எல்பி எங்கே பார்த்தாலும் நோ டொனேஷன் நோ கேபிட்டேஷன். ஆனால் இந்த அசோசியேஷன்ஸ், இந்த ப்ரைவேட் காலேஜஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே எல்லாம் சும்மா ட்ராமா தான். இன்றைக்கு வந்து இந்த படிப்பு, இந்த கல்வி நிலையங்கள், கல்வி இதெல்லாமே ஒரு தொழில், இது ஒரு பிஸ்னஸ். அப்படி எப்படி அரசியல் ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சோ இதெல்லாமே ஒரு பிஸ்னஸ். இந்த கல்வி, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஷுட் நாட் பி பிஸ்னஸ். ஏனென்றால் எல்லா மக்களாலையும் இந்த டொனேஷன் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. ரெண்டாவது, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போடும் பில்ஸ் 10,000, 20,000, லட்சம். ஒரு நாளைக்கு 10,000 போட்டால் ஒரு ஆர்டினரி வேலை செய்கிறவங்க எப்படி? அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் ஜிஹெச்க்கு போகக்கூடாது? நானும் கேட்டிருக்கேன் நிறைய தடவை என்னோட
ஒர்க்கர்ஸை நான் எல்லாத்தையுமே இஎஸ்ஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு பண்ண முடியலை, பிகாஸ் அவங்கக்கிட்ட சர்டன் ஆவணங்கள் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இஎஸ்ஐயில் காற்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், நல்ல ஃபெசிலிட்டிஸ். ஒரு காலகட்டத்தில் அந்த இஎஸ்ஐ அப்போது இருந்த டெக்ஸ்டைல் மில்ஸ் அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்போது ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் இன்றைக்கு அதே ஹாஸ்பிட்டல் காற்று விரிச்சோடி கிடக்கிறது வித் ஆல் தி பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ். ஏன் அது எல்லாத்துக்குமே கொடுங்கல ஃப்ரீயாக, ஜிஹெச் மாதிரி அதையும் பண்ணி விட்ருங்க. வசதி இருக்கவங்க அவங்களுக்கு தனியாக ஒரு விங்க வச்சு பணத்தை வாங்குங்க. ஆனால் அது இல்லை இன்றைக்கு நிலைமை. எவ்வளோ பேத்துக்கு இந்த மருத்துவ உதவி இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போக முடியும், வசதி இருக்குதா, அந்த பில்ஸ் அவங்களால கட்ட முடியுமானா முடியாது. 90% of the people cannot afford the medical services in the country. எல்லாமே ஒரு தொழில் பிஸ்னஸ். மனிதாபிமானம் என்றால் அது எத்தனை விலை என்று தான் மக்கள் கேட்பார்கள். நான் பார்க்குறேன் இல்லை, இப்போ எனக்கே நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. எனக்கு கண்ட வார்த்தைகள் கூப்பிட்டு, எனக்கு பாருங்க நான் எதை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது. நீ எனக்கு கிழவின்னு கூப்பிடு, குமரின்னு கூப்பிடு, தேவடியான்னு கூப்பிடு, எதை பற்றி கூப்பிடு. நான் மனசில் என்ன நினைப்பேன், நம்ம மயிறு போட நீ எப்படியோ போன்னு சொல்லி தான் நினைப்பேன். ஏனென்றால் அந்த கடவுள் பார்த்துப்பான். அந்த கடவுளுக்கு தெரியும் நான் யார் என்று, நான் எதற்காக பேசுகிறேன், யார் சொல்லி நான் பேசுகிறேன் என்று அந்த கடவுளுக்கு தெரியும். உங்கள் மாதிரி பரதேசி பிச்சைக்காரங்களுக்கு, இந்த குடிகார பசங்களுக்கும், இந்த போதை பொறுக்கிகளுக்கும், இந்த அரசியல் புரோக்கர்ஸுக்கும் நான் பயப்பட மாட்டேன். நான் தவறு செய்தால் நான் நிஜமாகவே செஞ்சிருந்தேன், நான் ஒத்துக்கிட்டு தெரிஞ்சு செஞ்சேன்னு சொல்லுவேன். தெரியாமல் செஞ்சால் தெரியாமல் நடந்ததுன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு சாரி சொல்ல எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலர் எழுதுறாங்க, நீ எப்போ சாவன். நான் இப்போ சாக மாட்டேன்டா பரதேசிகளா. எவன் எனக்கு எழுதுறான் நீ எப்போ சாவேன்ட்டு, நான் இப்போ சாக மாட்டேன். உன்னோட சாவு வரும் எனக்கு முன்னால். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், அந்த கோவிட் அப்போது ஒரு சில என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஐயோ 60 வயசுக்கு மேலே எல்லாருமே செத்துருவாங்க இப்படி அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ விளையாட்டுக்கே சொன்னேன், நான் சும்மா தான் சொன்னேன். 60 வயசுக்காரங்க சாக மாட்டாங்க, சின்ன வயசுக்காரங்க தான் சாக போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த கோவிட் வேக்சின் போட்டு திடீர்னுட்டு ஹார்ட் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய திங்ஸ். ஓகே, ஆனால் யார் இந்த வேக்சின் போட்டாங்களோ நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி இன்றைக்கு அரசாங்கம் பேசுவதில்லை, அதுக்கு ஒரு கவனமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எல்லாமே ஒரு பிஸ்னஸ். இந்த நாட்டில் ஒரு பட்டா வாங்கணும்னா அந்த பிச்சைக்கார பரதேசிங்க, இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்தவனுக்கு சம்பளம் வருது இல்லையா, பிச்சைக்காரனுங்க நீங்களாம் நாசமாக போவீங்க. ஏனென்றால் இப்படி கொள்ளை அடித்து இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னா கிடையாது. நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த கொள்ளை அடித்து இந்த ஊழல் பணத்தால் வாழும் நிறைய நபர்கள், அவங்க குடும்பங்களும் அழியும். தே வில் சஃபர். தப்புனால உங்களுக்கு சாவு வரக்கூடாது. நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு செத்தாதான் உங்களுக்கு நீங்கள் பண்ண பாவங்கள் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அண்ட் மக்கள் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து செய்யுங்க. ஒரு சில நேரத்தில் நானும் ஒத்துக்கிறேன், நம்ம கட்டாயமாக கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய தடவை நாங்களும் கொடுத்துருக்கோம், கொடுக்கலன்னு சொல்லல. நான் எதிர்த்து தான். எங்கள் ஸ்டாஃப் என்னோட சண்டை போட்டு போய் கொடுப்பாங்க. மேடம் நீங்கள் இப்படியே பேசினா ஒரு வேலையும் நடக்காதுன்னு சொல்லிட்டு என்னோட சண்டை போட்டுட்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா பெட்டி கேஷ் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் ஃபுல் டைம் என்னால் எல்லாமே பார்த்துட்டு தான் முடியாது. அப்போது இந்த நாடு எங்கே செல்கிறது என்றால், நியாயமாக வாழ்கிற மக்கள் நியாயமாக வாழ முடியுமானா கிடையாது. இது அயோக்கியர்களுக்கும் இந்த ஊழல் பெருச்சாளிகளுக்கு தான் இந்த அரசாங்கங்கள் எல்லாருமே, இந்த அரசியல்வாதிகள் எல்லோருமே. இந்த மாற்றங்கள் தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் மக்கள் மாற்றம் சொல்லி கரெக்டு தான். நீங்கள் திமுகவை எதிர்த்ததும் கரெக்டு தான், அண்ணா திமுகவை எதிர்த்ததும் கரெக்டு தான். ஆனால்
யாருக்கு போய் ஓட்டு போட்டீங்க மாற்றம் வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்கள விட மோசமான ஒரு நபருக்கு தான் போட்டிருக்கீங்க. பட் ஸ்டில் ஐ கிவ் தம் டைம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு சில இந்த நம்பர்ஸ் போட்டிருக்காங்க விச் பழைய கவர்மெண்ட் செய்யலை. அதில் நான் பாராட்டுவேன். ஏனென்றால் கரெக்டு தான், நல்லது செய்தால் நம்ம அதை பாராட்டணும். அப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ நம்பர்ஸ் வேலை செய்யுது எனக்கு தெரியாது. இந்த நாளையிலேருந்து நான் இந்த வேலைக்கு இறங்குவேன். பட் நாமக்கல் எம்எல்ஏவோட பிஏ எடுத்து அந்த தம்பி நல்லா தான் ஒழுக்கமாக தான் பேசினார். நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது. ஆனால் செங்கோட்டையனும் மற்ற மந்திரிகளோட பிஏஸ் எப்படி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். நான் ஆரம்பிப்பேன், அதை பற்றி பேசுவேன். நான் வந்து இன்னொரு காணொளி இப்போ பண்ண போகிறேன். இன்றைக்கு ஜெயலலிதாவோட ஆத்மா என்னோட வந்து பேசினாங்க, அது என்னவென்று பேச